சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயஸ்தானத்தில் குரு வந்து உட்காந்துருக்கிறது ஒரு விதத்தில் லாபம். இவ்வளோ நாள் லாபத்தில் குரு உட்காந்துருக்கிறது இப்போ விரயத்தில் உட்காரும்பொழுது சுப விரயங்கள் செய்வீர்கள். அம்மாவிற்கான செலவுகள், இடமாற்றங்கள், வெளியூர் போகிறது, வேற வேலைக்கு ஜம்ப் அடிக்கிறது, வேலை ப்ராஜெக்ட்டுக்கு மாறுறது, இருக்கிற பாஸை வந்து அவர் வெளியே போயிடுவார், அதனால் நீங்களே வேற ஒரு இடத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு கடன் அடையும். தேவையில்லாத கடன், பஞ்சாயத்து, இன்ட்ரெஸ்ட்டில் வாங்கியிருக்கக்கூடிய இது வந்து சக்கர வட்டியாக மாறி இன்றைக்கி டேட்டுக்கு நீ கட்டணும்னு யாராவது உங்களை ப்ரெஷர் பண்ணுறாங்கன்னா அது முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சப்போர்ட் வரும். தாய் வழி உறவினர்கள், தந்தை வழி உறவினர்கள் மூலயமா நமக்கு சப்போர்ட் ஏற்படக்கூடிய அற்புதமான தருணம். இதில் மிக முக்கியமாக 2ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சம் பெற்றிருக்கிறது. தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கனால பேச்சு கமிட்மெண்ட் கொடுக்காமல் இருக்கணும். இதை நான் கண்டிப்பாக பண்ணிடுறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொன்னீங்கன்னா பண்ண முடியாமல் போகலாம். சில இடங்களில் தள்ளி போகலாம். நம்ம எதிர்பார்த்துக்கிறதும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் போகலாம். அது பார்த்துக்கணும். சில பேருக்கு முகத்தில் சில பிரச்சனைகள் வரும், சின்ன சின்ன காயங்கள் ஏற்படலாம். ஒரு சில பேருக்கு பல்லு சம்மந்தப்பட்ட விஷயங்கள். சில பேர் இந்த டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா முகத்தில் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஃபேட் இருக்குன்னு சொல்லி சர்ஜரிலாம் பண்ணிப்பீங்க. சிம்மத்தில் பிறந்த பல பேர் இதெல்லாம் பண்ணுவாங்க. அடுத்தது 3ஆம் இடம் சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் சேர்ந்திருக்கிறது. அண்ணன் தம்பியோட சண்டை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. சில இடங்களில் மன வருத்தங்கள் வரும். அது ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளுடைய வாழ்க்கையில் தரம் உயர வேண்டும்னா இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும், வேறு ஆப்ஷன் கிடையாது. மிக முக்கியமான டைமிங்கில் நீங்கள் இருக்கீங்க. வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள், எடுத்த காரியங்களில் வெற்றிங்கிற மாதிரி லைஃப் மாறப்போகுது. நீங்கள் மாறணும். 12ஆம் இடம் விரயஸ்தானத்தில் குரு உட்காரும்போது சுபகாரியத்துக்கு செலவு நடக்கும், நல்ல காரியத்துக்கு செலவு நடக்கும். வீடு மாறுறது, நிலம் மாறுறது, வண்டி மாறுறது, நம்ம இருக்கக்கூடிய தொழில் மாறுவது, இருக்கக்கூடிய இடம் மாறுவது, போஸ்டிங் மாறுவதுங்கிற மாதிரி கம்ப்ளீட்டாக ஒரு சேஞ்ச் கண்ணில் தெரியுது. இந்த டைம் பீரியடில் நம்ம எதெல்லாம் நடக்கலாம்னு நினச்சிருக்கீங்களோ அதெல்லாம் நடக்கும். ஆனால் அமைதியாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். விரயத்தில் 12ஆம் இடம் சொல்லக்கூடியது அயன சயன போக விரயஸ்தானம்னு சொல்லுவோம், ரகசியஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த இடத்துல பொதுவாக குரு போய் உட்காந்துருக்கும் போது ரகசியங்கள் வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சிம்மத்தில் பிறந்தவங்க ஹெல்த் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும். மறைமுகமான இடங்கள்னு சொல்லக்கூடியது பேசிக்கலாக ஆசன வாயு சம்மந்தப்பட்ட பகுதி, கால் பாதம் சம்மந்தப்பட்ட பகுதி, மூளை சம்மந்தப்பட்ட பகுதி, அதில் பசை மாதிரி இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பிரச்சனை வரும். ஸோ மெயினாக சிம்மத்தில் பிறந்தவங்க இதெல்லாம் பார்த்துக்கணும். ஸோ நிறைய பேருக்கு சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கண்டிப்பாக கொடுக்கும் அப்படிங்கிறதுல டவுட்டு கிடையாது. சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் 70, பொருளாதார ஏற்றம் 80. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரங்கநாத சுவாமி. ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை பிடிச்சிங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க.